ராமர் இப்படி கண்ணை நிமிர்ந்து பார்த்தார். வீட்டுக்கு வந்தவாளை விசாரிக்கணுமோன்னு எவ்வளவு அழகா விசாரிக்கிறார். தீதையில் வரவு ஆகுக நின் வரவு செய்யோய். கம்பருடைய தமிழை பாருங்க. அம்மா நீ வரதுனால எங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாதுன்னு நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ யாருன்னு நான் உன்னை கேட்கிறேன்னு. தீதியில் ஏன்னா அவளை பார்த்தாலே தெரியுது ஷீஸ் அப் டு சம்திங்னு. தீதியில் வரவு ஆகுக நின் வரவு செய்யோய். போத உளது எம் உழையோர் புண்ணியம் இது அன்றோ. ஏதுபதி உனக்கு யாருடிமா ஆத்துக்காரர்? ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருக்கு இல்லையா. ஏதுபதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல். வேதத்துக்கு முதல்வனா இருக்கக்கூடிய ராமன் அவளை பார்த்து கேட்கிறார். ஏதுபதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல். பேதை அவள் தன்னிலை விரிப்பாள். அவள் சொல்றா பாருங்கோன்னு சொன்னார் கம்பர். ரொம்ப வாக் சாமர்த்தியம் இருக்கவா ஒரே வார்த்தையில சொல்லுவா. அடியேன் பேரு இது. பின்னாடி நாளைக்கு ஹனுமார் சொல்லுவர். யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன். ஒரே லைன்ல தாயாரு அம்மா யாரு அப்பா யாரு எல்லாம் சொல்லியாச்சு. யான் காற்றின் வேந்தற்கு வாயு பகவானுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். எவ்வளவு சிம்பிளா சொல்ற. இவ சொல்லுவோம் பாருங்க. சூர்பனகாவுடைய டிஸ்கிரிப்ஷனை கழுங்க. பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்று சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கிலாமால் எல்லா தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி. இவ தன்னை பத்தியே சொல்லிக்க. வெள்ளிமாமலை எடுத்தவன். வெள்ளிமாமலைனா கைலாசம். கைலாசத்தை எடுத்தவன். வெள்ளிமாமலை எடுத்தவன். வேதங்கள் நான்கும் கற்றவன். நான் முதல் நாளே சொன்னேன் ஞாபகம் இருக்கா. ராவணன் ஒரிஜினலி ஃப்ரம் பீகார். அவன் குபேரனுடைய பட்டணம் லங்காவை சீஸ் பண்ணிடுறான். ராவணன் தமிழன் அப்படிலாம் ஏன் சார் அவரே மீ2 மூமெண்ட்ல மாட்டின்னு இருக்கான் ராவணன் இல்லையா. மீ2ல போய் மாட்டின்னு விட்டான் சீதா பிராட்டி கிட்ட வேதவதி கிட்ட. அவனை போய் தமிழன்னு சொன்னா நமக்கு தான் இழிவு. எப்பவுமே யாராவது தப்பு பண்ணிட்டா அவளை உதறி தள்ளிடணும் இல்லையா. இந்த இடத்துல வெள்ளிமாமலை எடுத்தவன். வேதங்கள் நான்கும் கற்றவன். சூரியனும் சந்திரனும் அவனுக்கு காவலாளிகள். சூரியனும் சந்திரனும் தான் வாட்ச்மேனா ராவணனுக்கு. மேனகை திலோத்தமை வெற்றிலை தருகிறாள். சிவனுக்கு சாமகானம் பாடி தாண்டவத்துக்கே பாடல் புரிந்தவன். முப்புறங்கள் செற்றவனின் பக்தன். வைணிகன் வேணவாசிப்பான். எவ்வளவோ பெண்களை போட்டு படுத்தி எடுத்திருக்கான் எங்க அண்ணா. பேர்பட்ட உயர்ந்தவன் சொல்றேன். அவளுக்கு ஒரே பெருமையா இருக்கு. அப்பேற்பட்டவனின் தங்கை நான். இவளை யாருன்னு கேட்டா அண்ணாவை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய தங்கை நான். அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின்ல, இப்பெல்லாம் ட்ரெயின்ல போனா எல்லாரும் கம்முன்னு போறா. இந்த 1990s 60s 70s 80s 90sல போன வாழ்க்கை தெரியும். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா. ரெயில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேரு. நீங்க யாரு உங்களுக்கு யாரு அப்படின்னா அவ எப்படியோ கண்டுபிடிச்சிருவா. 1932ல புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு தீவான் இருந்தார். அவருடைய ஒண்ணு விட்ட அத்தங்கா இருக்கா பாருங்கோ. அவளுடைய சித்தி பேரனுக்கு பக்கத்து வீட்டுலதான் நான் இருக்கேன். சொல்லுவேன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா. அந்த மாதிரி சொல்ற பூவிலோன் தங்கை நான் அப்படின்னா. இது வால்மீகி சொல்ற. அவ எப்படி டிஸ்கிரைப் பண்ணார். விம்சத் புஜம் தசக்ரீவம். எங்க அண்ணா எப்பேற்பட்டவர்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாவோ. ராமர் கேட்டார், ஏண்டிமா நல்லா பெருமையா உங்க அண்ணா ராவணனை பத்தி சொன்னேன், கும்பகர்ணனை பத்தி சொன்னேன், உன்னை பத்தி சொன்னேன், எதுக்குமா இப்படி வியசனப்பட்டு துக்கப்பட்டு முகமெல்லாம் தோஞ்சு கிடக்கு, என்னமா எடுத்துன்னு கேட்டார். ரொம்ப வருத்தமா இருக்கு ராமா சொல்றதுக்கு. நான் ஷூட் பண்ண எதுக்குமா வருத்தப்பட. எங்க குலத்துல நல்லவன் ஒருத்தன் பிறந்துட்டான். ஓஹோ உங்க குலத்தை நல்லவா பிறக்கப்படாதா. விபீஷணஸ்து தர்மாத்மா. விபீஷணன் மாதிரி ஒரு நல்லவன் எங்க குலத்துல தப்பித்தவரி பிறந்து விட்டானே சார். ஒரு கேஸ் இல்ல சார் அவன் மேல. எங்க குலத்துக்கே இழிவு அவனால. ஒரு கேஸ் இல்ல. எப்படி எலெக்ஷன்ல நிப்பான் அப்படின்னா இதெல்லாம் பேச்சிருக்கு. அப்படி சொன்ன உடனே சூர்பனகா இப்படி சொல்றா. இப்படி சொன்ன உடனே இந்த இடத்துல கம்பர் ஒரு சூக்ஷ்மம் வைக்கிறார். முன்னாடி அவ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னா,
நீலமாமணி நிற நிறுத்தர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள். வஞ்சி நஞ்சு எல்லாம் சொன்னார். ஏன் கம்பர்னா ஷூர்பனகா வாஸ் a widow, விதவா. ஐயோ அப்படியா சார், அவ ஆத்துக்காரர் எப்படி சார் போயிட்டார்? போல அவ வீட்டுக்காரரை கொன்னவன் ராவணன். அதனால அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு வெஞ்சன்ஸ். என்னை இந்த நிலைக்கு ஆக்கினவன் எங்க அண்ணா. சரியான சமயத்துல எங்க அண்ணாவை பழி வாங்கணும். ஆனா அண்ணா ரொம்ப சக்திசாலி. ராமனை பார்த்த உடனே தான் அவளுக்கு தெரியறதுதான் இவன் ஒத்தனாலதான் என் ராவணனை பழி வாங்க முடியும் அப்படின்னு கம்பர் எடுத்துன்னு போறார். அத வால்மீகி காமிக்கல. அவ விதவாங்கிறது வால்மீகி சொன்னாலும் அந்த நஞ்சுங்கிற வார்த்தையை சொல்லல, கம்பர் சொன்னார். அச்சா, இப்போ இவ போய் ராமர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. ராமா, நீயும் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்க. என்ன பார், நானும் ஹீரோயின் மாதிரி இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி. நம்ம படத்துலயாவது கொஞ்சம் ஹீரோ வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்பார். பஸ் பின்னாடி எல்லாம் போவார், பைக் பின்னாடி போவார், அப்புறம் தான் ஐ லவ் யூ சொல்லுவார். ஷூட் பண்ண காலம் ரொம்ப மாடர்ன், ரொம்ப குவிக். பார்த்த உடனே கண்ணும் கண்ணும் நோக்கியாதான். பார்த்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு. ராமர் சொன்ன, என்ன பார்த்தும் எனக்கு தெரியலையா நீங்க கல்யாணம் ஆயிடுதுன்னு? பார்த்தா எப்படி சார் தெரியும் கல்யாணம் ஆயிடுதுன்னு? இல்ல சார், ரொம்ப சேடா இருக்க. எப்படி தெரியும்? பாருங்க, பாயிண்ட பிடிச்சுட்டார். பூனல் இருக்கு இல்லையா, திரைவர்ணிக்கால், அது 6 இருந்து 6 திரி இருந்துதானே கல்யாணம் ஆயிடுதுன்னு அர்த்தம். இனிமே எங்கேயா ஜாகிரதையா பாருங்க. அதனால 6 இருந்துடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுதுன்னு அர்த்தம். என்ன பார்த்தும் எனக்கு தெரியலையா? இது பாருமா, நீக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து ஷூர்பனகா. அதனால என்ன? அவ கேக்குறா, அதனால என்ன? இல்லம்மா, நீக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். அவ சொல்றா. அதுக்கு அவர், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். நான் எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்? இந்த அவதாரத்துல முடியாதே. வார்த்தையை பாருங்க, பார்த்து சொல்றாரு. ஏன்னா அடுத்த அவதாரம் இருக்கு பாருங்க, அதுல ஒருத்திய கூட ரிஜெக்டே பண்ணதில்லை கிருஷ்ணன். கிருஷ்ணாவதாரத்தை அப்ளிகேஷன் போட்டா கல்யாணத்துக்கு கம்ப்ளீட்லி அக்செப்டட் தான். அதுதான். அதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கா, ரூம்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். எவ்வளோக்கு எவ்வளோ கல்யாணம் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ரூம்ஸ் கட்டிகிட்டே போவார். அதுவே பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். 16,108 ரூம். எல்லாரையும் இன்டர்காம்ல வச்சுதான் அவர் கூப்பிடணும். அப்படியே டேட்டா பேஸ்ல எல்லாம் சர்ச் பண்ணி ஆர் அப்படின்னு போட்டா ருக்மிணிலேயே ஆரம்பிச்சு ஆர்லயே ஒரு 20 பேர் இருக்கும். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் யாரெல்லாம் தங்கிட்ட பக்தி காமிச்சாலும் அத்தனை பேரும் கல்யாணமே பண்ணிட்டார். இங்க கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கதை போன தடவை சொன்னேன், ஞாபகம்னு நினைக்கிறேன். சொன்னேன்னா உபஸ்லோகரை பத்தி சொன்னேன்னா, நீங்க தைரியமா சொல்லுங்க சுவாமி, நாங்க மறந்து போயிட்டோம். உபஸ்லோகனை பத்தி சொல்லலையா? சொல்லல, ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டாள். எப்படி? கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஆகுது, கிருஷ்ணர் வந்து அக்ரூரர் வந்து கூப்பிடுறாருன்னு விருந்தாவனத்திலேருந்து மதுரா நகரத்துக்கு போவார். ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதன மிருதுவதன மதுசூதன இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா போவார். உள்ள போன உடனே இந்த ஹீரோ எல்லாம் வந்தா இந்த வில்லன் என்ன பண்ணுவான், லாரியை வச்சு ஏத்துவான். அதெல்லாம் உண்டு இல்லையா? இந்த கம்சன் என்ன பண்ணிருக்கானோ ஒரு யானையை வச்சிருக்கான். குவலையா பீட்டம்னு நிறைய ட்ரக் எல்லாம் போட்ட யானை, என்னன்னா ஹை ஸ்பிரிட்ஸ்ல இருக்கு. அது கிருஷ்ணரை வந்து எதிர்க்கிறது. கிருஷ்ணர் யானையை கொன்னுடுறார். இந்த வீரப்பனுக்கெல்லாம் முதல்ல அடிக்கல் போட்டு வச்சே அவருதான். இவர் உப்பில்லா அப்பன், அவர் வீரப்பன். அதனால ஆச்சா, ஒன்னு அடுத்தது கிருஷ்ணர் போயிட்டு இருக்கார். அப்போ திருவக்ரான்னு சுத்தி ஒத்தி வரா. திருவக்ரான 3 இடங்கள்ல கூனுடையவளுக்கு திருவக்ரான்னு பேர். அவ சந்தனத்தை நன்னா அரைச்சு ஒரு குவளையில போட்டு எடுத்துன்னு வரா. கிருஷ்ணர் உடனே என்ன பண்ற, அவளை பாக்குறார். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடுக்குறியாடிமா கேட்டார். அவளால நிமிந்து பார்க்க முடியாது, ஏன்னா கூன் இருக்கணும். ஆனா அவ கம்சனுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கவோ கொடுத்துட்டா. ஏன்னு சொன்னார், அவ திருவடியை பார்த்தாளாம். இந்த திருவடியை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதே, இப்பேற்பட்ட தாமரை திருவடியாச்சே, இதுக்கு கொடுத்துடலான்னு கொடுத்துடுறான்.
கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நல்லா பூசிக்கொண்டு பாக்கி இருக்கிற சந்தனத்தை அவ உடம்புல பூசி கூனெல்லாம் நிமிர்த்தி பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி பிரமாதமா பெர்ஃபெக்ட் உமன் ஆக்கிட்டார். 16 வயதிலேயே சிந்தூர பூவையெல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறான். இப்ப இதோட நிறுத்தல கிருஷ்ணர். அவ என்ன சொல்லிட்டா, கிருஷ்ணா சந்தனத்தை தடவி என் உடம்புல எல்லாம் பூசிட்ட, நீயே எனக்கு மணாளன் ஆகிவிடு. உடனே கல்யாணம், அதே இடத்துல கல்யாணம். இம்மீடியட் ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டார். எப்பவுமே கிருஷ்ணன் என்ன ரெஜிஸ்ட்ரார கூடவே கூட்டின்னு போவார். எங்கெல்லாம் ஆகுதோ கல்யாணம். அவளோடு இருந்து ஒரு குழந்தைய வேற பெற்றார். உபஸ்லோகன்னு பேர், பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு அதிகாரி. அதனால கிருஷ்ணாவதாரத்தை ஞாபகம் வச்சுட்டு ராமர் சொன்னார், இந்த அவதாரத்துல நான் ஒரு தடவை தானேமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆச்சா, அப்படி சொன்ன உடனேயே பார்த்தார் சூர்பனகா, இவன் இவ்வளவு அழகாக நான் வந்த பிறகும் என்னை மறுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும். ராமர் சொன்னார், அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை அம்மா, நானாவது கண்ணங்கரையில் இருக்கேன். என் தம்பி அங்க பார், ஃபேர் அண்ட் லவ்லி, பிரமாதமா இருக்கான், என்ன மாதிரி என்ன பளிச்சுன்னு இருக்கான், அவன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடு. அவளுக்கு என்ன, யாரையாவது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும். நேர போனா அங்க 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கார், பிரில் எல்லாம் போட்டு, என்ன கரகரகரன் சபீனா எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கார் நம்ம லக்ஷ்மணன். லக்ஷ்மணா, உன்னை பார்க்கும் போது எனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் பூண்டுகிறது. இது லக்ஷ்மணன் அப்படியே பாத்திரம் தேய்ச்சி, யாரு இது பாத்திரம் தேய்க்கும் போது வந்து ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா இந்த பெண்மணி நிக்கிறார். ஏண்டிமா என்கிட்ட வந்திருக்க? இல்ல உங்க அண்ணா கிட்ட போனேன், உங்க அண்ணா வந்து இங்க ப்ரப்போஸ் பண்ண சொன்னார். இதை பாரு, அவர் ஏதோ விவசாய கட்டு சொல்லிவிட்டார். நானே இவ வீட்டுல காத்தால மத்தியானம் ராத்திரியும் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டியானா உன் பங்குக்கு 2 விழும். ஏன்னா நீ 2 பாத்திரம் தேய்க்கணும், நான் 2 பாத்திரம் தேய்க்கணும். இவ 2 பேரும் ஷட்டில் காக் விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு ஷூட் பண்ண காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஆசிரமத்தை விட்டு, பர்ணகசாலையை விட்டு சீதை வெளியே வந்தான். ஓஹோ, இந்த வடிவழக வச்சுட்டுதான் என்ன மறுக்கின்றார்களா, இவளை நான் கொன்று விட்டான்னு சொல்லிட்டு ஓடுறா. லக்ஷ்மணா, உன் மதனிக்கு ஏதாவது ஆயிட போது, காப்பாத்து லக்ஷ்மணாங்கிறார். லக்ஷ்மணன் ஓடுறார், அந்த பக்கம் சூர்பனகா ஓடுறா. லக்ஷ்மணன் கையில அம்பு இருக்கு, அப்படியே இப்படி போய் தடுக்கலாம்னு போனா கரெக்டா அந்த சமயத்துல அவன் மூக்கு வந்துட்டு டாகால கட்டை. இங்கிலீஷ்ல ஏதாவது கொஞ்சம் நோஸ் கட் அப்படின்பா இல்லையா, நோஸ் கட்டை. அப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணார், நோஸ் கட் பண்ணதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவ மூக்குத்தி போட்டு இருக்காளும். மூக்குத்தி போட்டுண்டா தன் மூக்கு எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. மூக்கை அறுத்து கையில கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல, மூக்குக்கு நல்லாதான் சொல்லலாமா. அதனாலதான் ஆழ்வார் என்ன சொன்னார், கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும். கழுத்துல போட்டுக்கிற அட்டிகையும் காதுல போட்டுக்கிற குண்டலமும் புறத்தியாருக்கு தான் தெரியும். கரெக்டா? கண்ணாடி எதிர்க்க நின்னா உங்களுக்கு தெரியுமே ஒழிய வளையல் தான் உங்க கைக்கு தெரியும். அதனால மூக்கு அறுத்து விட்டார். இன்னொரு என்னது, காதையும் அறுத்து கையில குடிச்சிட்டார். என்னன்னா பாத்துக்கோ, நன்னா இருக்கா அப்படி போட்டு. ஒரு பெண்ணை நீ தாக்க வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் தண்டனைன்னு சொல்லி வச்சுட்டான். இப்போ இந்த சூர்பனகா என்ன பண்ணா, நேர கரதூஷணாதிகள்னு அவளுக்கு அண்ணாமார்கள், ஜனஸ்தானம். இன்றைய தினத்துக்கு மகாராஷ்டிரத்துல நாக்பூர் கேள்விப்பட்டிருக்கல, நாக்பூருக்கு அந்த காலத்துல ஜனஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல போய் அண்ணா கிட்ட போய், அண்ணா என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு கேட்டா. இது சுமாரா தான் இருப்போம். ஏன் அண்ணா அப்படி சொல்றான்னா, அவாவா அண்ணாக்கு அவாவா தங்க அழகி. என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு சொன்ன உடனே, ராமர் இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே 14,000 பேர் ஒன்னா வர ராமரோட சண்டை போடுறது. ராமர் 1.5 முகூர்த்த காலத்துல அசகாய சூரனாய், அனபாய சாகசனாய் இவாளோட யுத்தம் பண்ற. பண்ண உடனே ராமர் உடம்பு முழுக்க ருதிரம், ரத்தம். ராமருக்கு ரத்தம் வருமானா, அந்த காலத்துல வால்மீகிங்கிறவர் ரியலிஸ்டிக் டைரக்டர். ஹீரோவா இருந்தாலும் வில்லனோட சண்டை போட்டா கொஞ்சம் ஹீரோக்கும் அடி விழுன்னு காமிப்பார். நம்ம ஹீரோ தான் 100 பேர் ஒன்னா வருவார். நம்ம ஹீரோ இப்படி ஒரு குத்து கொடுப்பார், 100 பேரும் பறந்து போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து அதுல இருந்து ஸ்பார்க்ஸ் வந்து இவர் தனியா இப்படி நடப்பார். உடனே நம்ம தியேட்டர்ல விசில் அடி. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகப்படார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே, அவருக்கு ஒண்ணுமே ஆகப்படார். நம்ம ஹீரோ எப்பவுமே 70 ஆனாலும் இளைஞராதான் நடிப்பார். அதனால அப்பேற்பட்ட ஹீரோவா அவர் எப்பவுமே இளமை தரும்பாரு. அப்படி வால்மீகி அப்படி காமிக்கல.
ராமருக்கும் அடிபட்டிருக்கு. சீதை மேலேந்து பார்த்தா, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே வந்து ராமர் அப்படியே கட்டி பிடிச்சுட்டாராம். இந்த நான் சொன்ன ஒரு ஸ்லோகத்துக்கு, வடமொழி ஸ்லோகத்துக்கு தமிழ் நடையில பெரியவாச்சான் பிள்ளை 40 பக்கம் உரை எழுதியிருக்கார். சார், இந்த ஒரு ஸ்லோகத்துல அவ்வளவு அர்த்தம் இருக்கா? ராமரை பார்த்த உடனே சீதைக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணிட்டான். ஏன்னா காட்டுக்கு கிளம்பும் போது ராமர் வந்து சீதைய வராதேங்கிறார். யூ டோன்ட் கம், 14 இயர்ஸ் ஆத்துலயே இருந்துரும், சீரியல்லாம் யூடியூப்ல வருது, நீ அதெல்லாம் பார்த்துன்று ஒரே இது சந்திரகுமாரி அது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, 14 வருஷம் ஓடும் அது, நீ அதெல்லாம் பார்த்து முடிச்சுடும் அதெல்லாம் சொல்ற. சீதை சொன்னா, இப்பெல்லாம் வந்து நெட்வொர்க் வந்து காட்டுலயும் கிடைக்கிறது, நான் அங்க வந்து ஐபேட்ல பார்த்துப்பேன் அப்படிங்கிற. அவ ஒரே டெக்ஸாவியா இருக்கா சீதை. அப்போ ராமர் வந்து, இல்ல இல்லம்மா நீ காட்டுக்கு வந்தியானா ரொம்ப கஷ்டப்படுவேன் சீதை. இல்ல ராமா, நீ இருக்கும் இடமே எனக்கு அயோத்தியா, நீ எங்க இருக்கின்றாயோ நான் உன்னிடத்தில் இருப்பேன், இப்படி இல்ல அவ சொல்றான். ராமர், நோ யூ ஆர் நாட் கமிங். அப்ப சீதை, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார். why are you pulling your father's name here? உங்க அப்பா பேர் எதுக்கு இழுத்துன்னு வர? இல்ல, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார். ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பேர் வழின்னு ஒரு ஆண் வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. சீதை சொல்றான். நீங்க சீதைனா உடனே ரொம்ப அடங்கி போய் அப்படியே ஓரமா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நினைக்காதீங்க. ரொம்ப போல்டு உமன், தன் ஒப்பீனியனை சொல்றது கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டா. சீதை மாதிரி ஒரு போல்ட்னஸ் இருந்தா போறோம். எல்லாரும் என்ன பண்ணிடுவார்னா, சீதைக்கு பாவம் அட்வொகேட் ஆயிடுவா. சீதை பாவம், சீதைக்கு பாவமே சொல்ல வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ராங் விமன், ஷீ டசன்ட் நீட் எனி ஹெல்ப். அவ சொன்னா, ஒரு மிரள் பொம்மைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த கிராமங்கள்ல இந்த வயல்ல எல்லாம் மிரள் பொம்மைன்னு ஒண்ணு வைப்பா, ஸ்கேர் குரோன் பேர். அந்த மாதிரி ஒரு பொம்மைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்க அப்பா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். இது ராமருக்கு வடுவா போயிட்டான். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. புருஷோத்தமனை பார்த்துட்டு ஒரு ஆண் வேடம் தரித்த பெண்ணுன்னு சொல்லியாச்சு. இவர் பார்த்துட்டே இருந்தார் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு. 14,000 பேர் வந்தா, ஒரே ஆளா இருந்து அத்தனை பேருமே சண்டை போட்டார். சண்டை போட்டுட்டு திரும்பினார், உடம்பெல்லாம் ரத்தம். இப்ப சீதையை பார்த்தார். சீதைக்கு புரிஞ்சு போயிடுது. அதாவது உயர்ந்த தாம்பத்தியத்துல வார்த்தையே இருக்கக்கூடாது. சீதை புரிஞ்சுட்டா, அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை எப்படி இவர் மனசுல வச்சுன்னு பண்ணிருக்காருன்னு இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. கிடு 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 கிடுன்னு ஓடினா கட்டி பிடிச்சுட்டா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி. பர்த்தாரம் யார? ஆத்துக்காரரை கட்டி பிடிச்சுண்டா. பரிஷஸ்வஜே அப்படின்னா என்னன்னா, கட்டி பிடிச்சுண்டான்னு அர்த்தம் இல்லையா, நன்னா கட்டி பிடிச்சுண்டா. சார், கட்டி பிடிக்கிறதுல என்ன சார் நன்னா கட்டி பிடிக்கிறதுன்னு இருக்குன்னா, அதாவது தன் மனம் ஹோல் ஹார்ட்டட்லி கட்டி பிடிச்சுண்டாலும். எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சுண்டான்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். இவ்வளவு அடிபட்டதுக்கே இவ்வளவு நன்னா கட்டி பிடிக்கிறாளே, ராமர் நினைச்சாராம், இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்கப்படாதா, இன்னும் கூட நன்னா கட்டி பிடிச்சிருப்பளேங்கிற அளவுக்கு கட்டி பிடிச்சுண்டாளா. ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, சாஸ்திரத்துல ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற சீதா பிராட்டி உடம்பு முழுக்க ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொன்ன மூலிகை இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது மகாலட்சுமி யாருன்னா, மூலிகையே வடிவெடுத்தவள். சந்தானகரணி, விஷல்யகரணி, சஞ்சீவனி, மிருத சஞ்சீவனி. அவளையேதான் எல்லாருக்கும். நமக்கெல்லாம் காவல் யாருன்னா ஜெகன்மாதா மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார். சாதாரண உலகத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு யாரு காவல்னா இந்திரன். யாரோ ஒரு தலைவர் சொன்னார், ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், இந்து திருமணங்களில் மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்தேலான்னு தெரியல, அப்படி சொல்லியிருக்க. அது ஏதோ அந்த மந்திரத்தெல்லாம் கேட்டா அசிங்கமா இருக்கும். அவர் ரொம்ப படிச்சவர், அவர் சொல்ற என்ன மந்திரம்னு கேட்டா அவர் சொன்னார். ஏன்னா கல்யாணங்கள்ல ஒரு மந்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும் பாருங்க விஷயம் இல்லையா. இப்படி தெரியாம தான் எல்லாரும் நம்ம மனசை போட்டு கலக்கி வச்சுடுறா. இந்து திருமணங்கள்ல ஒரு மந்திரம் உண்டு. அது அந்த பெரியவர் சொன்னார் அந்த வீடியோல. என்னன்னா,
அந்த மந்திரம் சொல்றேன். இந்த கல்யாணமாக கூடிய பெண்ணுக்கு முதல் வீட்டுக்காரர் சோமன். சோமன்? சந்திரன். மூன்றுக்கு பாருங்க, அதுக்கு சோமன்னு பேர். அதனாலதான் சோமவாரம்னு சொல்றோம். மண்டே, மூன்ஸ் டே. அந்த மந்திரத்துல அடுத்தது யாருன்னா, அந்த பொண்ணுக்கு முதல் வீட்டுக்காரர் சந்திரன். அடுத்தது கந்தர்வன். கந்தர்வன்லாம் அந்த காலத்துல பாடுவா. அடுத்தது அக்னி. நாலாவது தான் இந்த மாப்பிள்ள அப்படின்னு அந்த மந்திரத்துல இருக்கு. சுரேஷோ, ரமேஷோ, சதீஷோ, குட்டீஷோ யாரோ ஒருத்தர், அவர் தான் நாலாவது. முதல் மூணு வீட்டுக்காரர் இவா. இது தமிழ் பண்பாடான்னு அவர் கேட்கிறார். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுட்டா அவர் இப்படிலாம் பேச மாட்டார். புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஞானம் வேணும்.